என்றாலே 1000 அர்த்தம். மாதராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அல்லவா? பாரம்பரிய சமையலே பண்ணி பண்ணி எல்லாருக்கும் கொஞ்சம் போரும் அடிச்சிருக்கும். அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் குக்கிங்லாம் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேக்கிங் வந்து ரொம்பவே இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு வருது. எல்லா யங்ஸ்டர்ஸும் சரி பெரியவங்களும் சரி வீட்லேயே அவங்க டெசர்ட்ஸ்லாம் பேக் பண்ணி என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் இன்னைக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் ஆப்பிள் கிரம்பிள் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற டிஷ் ஒரு சிம்பிளான ஆப்பிள் பனானா கிரம்பிள். இது ஒரு இங்கிலீஷ் ரெசிபி. இதுக்கு நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அண்ட் பனானா. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆப்பிள் தோலை எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்பிளை சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது இந்த பனானாவையும் தோல் எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆப்பிளையும் பனானாவையும் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணியிருக்கோம். இதோட வந்து நம்ம சின்னமன் அதாவது பட்டை அதை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கிறது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் சேர்க்க போகிறேன். இந்த பட்டையோட ஃப்ளேவர் இந்த ஆப்பிள் அண்ட் பனானாவோட சேர்ந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நல்ல ஸ்மெல்லும் இருக்கும். இது வந்து நமக்கு ஒரு லேயர் டெசர்ட் மாதிரி 2 லேயரில் வரப்போகுது. மேலே லேயர் வந்து கிரம்பிளும் கீழே வந்து நம்ம ஃப்ரூட்ஸும் இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம சினமன் பவுடருக்கு மிக்ஸ் பண்ண இந்த ஃப்ரூட்ஸை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ண போகிறோம் பாத்திரத்தோட. உங்ககிட்ட ஏதாவது ஒரு உடன் கரண்டியோ இல்லை இந்த மாதிரி ஸ்மாஷரோ இருந்தால் அதை வச்சு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்புறமா கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு ஸ்லைசஸ் வரும். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணிடணும் ஈவனாக. இப்போ நம்ம பேஸ் லேயரான ஆப்பிள் பனானா அண்ட் சினமன் மிக்ஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோம் கிளாஸ் பவுலில். இது வந்து மைக்ரோவேவ் சேஃப் பவுல். இதை வந்து நான் பேக் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து கிரம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் அப்படின்றதுனால நான் இப்போ ப்ரீஹீட் பண்ண போகிறேன் அவனை. இன்றைக்கி நம்ம ஆப்பிள் கிரம்பிள் பண்ணுறதுக்கு நான் மைக்ரோவேவ் வித் கன்வெக்ஷன் மோட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மைக்ரோவேவில் என்னுடைய லோவர் கிரில்லை நான் வச்சுருக்கேன். ஸோ வச்சுட்டு நான் ஃபாஸ்ட் ப்ரீஹீட் மோட் போட்டு 180 டிகிரிஸ் செட் பண்ணிவிட்டு நான் ப்ரீஹீட் பண்ண போகிறேன். இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம கிரம்பிள் ரெடி பண்ணிடலாம். ஆப்பிள் கட் பண்ணி நம்ம பேஸ் லேயர் பண்ணியாச்சு, மைக்ரோவேவ் ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கிரம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு 1/2 கப் மைதா இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் அதை எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த மைதாவோட அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது ப்ரௌன் சுகர். ப்ரௌன் சுகர்ன்றது டமேரா சுகர்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு எல்லா ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இது நீங்கள் நினைக்கிற மாதிரி போதைப் பொருள்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, ஜஸ்ட்டு சுகர் தான். இதோட வந்து கொஞ்சம் மொலாசஸ் சேர்த்துருப்பாங்க, அதாவது கேரமலைஸ்டு சுகர் இல்லைனா மொலாசஸ். இது வந்து கருக்கப்பட்ட அந்த சுகரை இதில் மிக்ஸ் பண்ணதுனால இது ஒரு ப்ரௌன் கலரும் இதுக்கு ஒரு டீப் டேஸ்ட்டும் இருக்கும். இது வந்து இந்த பேக்கிங் ஐட்டம்ஸில் அங்கே அமெரிக்காவில் நிறையவே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 1/2 கப் டமேரா சுகர் நான் இதில் ஆட் பண்ணுறேன். இது ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் இதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் யூஸ் பண்ண போகிறேன். இந்த வெண்ணெய் வந்து உப்பு சேர்க்காத வெண்ணெய், குக்கிங் பட்டர்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஷாப்ஸில் கிடைக்கும். இது வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதை நான் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இந்த பட்டர் வந்து நமக்கு இதோட சேர்ந்து இந்த இன்க்ரீடியன்ஸோடு சேர்ந்து கிரம்பிள் மாதிரி வரணும்.
அதனால் நம்ம வந்து விரல்களுக்கு நடுவில் இந்த மாதிரி இதை பிசைஞ்சு அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன கிரம்பிள் மாதிரி வரும். இதுக்கு நீங்கள் உருகுன பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிரம்பிள்ஸ் வராது. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு சில்லுன்னு இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லுவேன். இது ஒரு டிப்பிக்கலான இங்கிலீஷ் ரெசிபி. இது வந்து புது இன்வென்ஷன் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இது ரொம்ப காலமாக வந்து ஆப்பிள் கிரம்பிள்ன்றது வந்து அப்ராடில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. நான் பார்த்தீங்கன்னா இது எப்படி கற்றுக்கிட்டேன்னா, லேட் 90s ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து இந்த ரெசிபி வந்துருந்துச்சு. அதை பார்த்து நான் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பிடிச்சி போய் அப்பப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கிரம்பிள் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்படி குர்ணையாக இருக்கிறது தான் நம்ம கிரம்பிள்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேஸும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம அந்த ஆப்பிள் மேலே லைன் பண்ண போகிறோம். நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஈவனாக பரவி இருக்கிற மாதிரி போட போகிறோம். இப்போ இதையும் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி ஸ்மூத்தாக மேலே ஒரு க்ளீன் லேயர் வரதுக்காக இதையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 லேயர்ஸும் ரெடி ஆகிடுச்சு. கீழே லேயரில் ஆப்பிள், பனானா அண்ட் சின்னமன் பவுடர் மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். மேலே பண்ண கிரம்பிள் லேயர். ஸோ இப்போ இது ரெண்டும் ப்ரெஸ் பண்ணியாச்சு. நம்ம அவனும் ப்ரீஹீட் ஆகி ரெடி ஆகிடுச்சு. அவன் வந்து 180 டிகிரிஸில் ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே 180 டிகிரிஸில் ஒரு 35 to 40 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ண வேண்டியிருக்கும். உங்களோட அவனை பொறுத்து அந்த டைமிங் இருக்கும். மேலே வந்து லைட்டாக கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் அப்படியே அந்த கார்னர்ஸ் எல்லாம் வரும்போது நீங்கள் வந்து அதை ஆஃப் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடலாம் வெளியே. அந்த டைமில் அது கரெக்டாக இருக்கும். கிரம்பிள் வந்து கிறிஸ்பியாக உள்ள நம்ம பனானாவும் ஆப்பிளும் போட்டிருக்கிறது குக்காய் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை பேக் பண்ணலாம். இப்போது கன்வெக்ஷன் மோட் செட் பண்ணி அதில் 180 டிகிரி செல்சியஸ் செட் பண்ணிவிட்டு நான் வந்து இதை ஒரு 40 மினிட்ஸ் வைக்கிறேன். என்னோட அவனில் 40 மினிட்ஸில் இது கரெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ 40 மினிட்ஸ் செட் பண்ணிவிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நம்ம செட் பண்ணியிருந்த 40 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். இந்த கார்னர்ஸ் எல்லாம் மைல்டாக ப்ரௌனாக இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ நம்ம கிரம்பிள் ரெடி ஆகிடுச்சு. மங்கு எதனால வந்திருக்கு, உங்களுக்கு எந்த பார்ட்டில் வந்திருக்குன்னு முதல்ல பார்த்துக்கோங்க. வாயை சுற்றி கருப்பாக இருக்கா, இல்லை நெற்றியில் கருப்பாக இருக்கா, இல்லை உங்களுடைய 2 கன்னங்கள்லையும் கருப்பாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ண போகிறோன்னா கேர்ள் பண்ண போகிறோம். கேர்ள்னால் படுத்துட்டு 2 காலையும் பால் மேலே வச்சுட்டு பாலை வந்து உங்கள் பாடி பக்கமாக கொண்டு வரணும். நான் பண்ணி காமிக்கிறேன் இப்போது. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது பிக்மெண்டேஷன் சொல்லக்கூடிய மங்கு. இந்த மங்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சாதாரணமாக நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாப்பில் பார்த்தா கூட 10 பெண்களில் 3 பேருக்கு மங்கு இருக்குது. இந்த மங்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு வந்து கன்னத்தில் அப்படி வட்டமாக வரும், சிலருக்கு வாயை சுற்றியும் நெற்றி பார்ட்லேயும் வந்து ஃபோர்ஹெட்லேயும் வந்து உங்களுக்கு வந்து கருப்பாக இருக்கும், சிலருக்கு மூக்கோட நுனியும் கண்ணுக்கு கீழே மட்டும் கலராக இருக்கும், மீதி எல்லா இடமும் கருப்பாக இருக்கும், கழுத்தை சுற்றி கருப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து எப்படி சரி பண்ண முடியும், இதுக்கு என்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையான காரணங்கள் மங்கு ஏன் வருது அப்படின்னா, முதல்ல நம்பர் 1 வந்து இரும்பு சத்து குறைபாடு. நம்ம உடம்புல அயன் எவ்வளோ இருக்குன்னு அப்பப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஃபோட்டோ சென்சிட்டிவ்னு சொல்லுவோம், அதாவது சன்லைட் அலர்ஜியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த பிக்மெண்டேஷன் வரும். அப்புறம் ஹார்மோன்ஸ், அதாவது இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெலாஸ்மா வரும். டியூரிங் ப்ரெக்னென்சி வரும், டியூரிங் மெனோபாஸ் வரும், அதாவது அவங்களுடைய அந்த மெனோபாஸ் ஸ்டேஜில் கூட இந்த மாதிரி மங்கு விழும்.
இதை தாண்டி என்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்து குறைபாடு ஒரு காரணமாக இருக்கலாம், தலையில் வந்து பொடுகு ஒரு குறைபாடு இருக்கலாம். இதையும் தாண்டி பரம்பரை பிரச்சனையாகவும் இந்த மெலஸ்மா வரலாம். இந்த மெலஸ்மாங்கிற பிக்மெண்டேஷன் எதனால வருது அப்படிங்கிறத ஒரு அடிப்படை காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா மெலஸ்மாலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி நிறைய வந்திருக்குங்க. மைக்ரோடெர்மாப்ரேஷன்ஸ் இருக்குது, நீட்லெஸ் தெரப்பி வந்திருக்கு, உங்களுக்கு நீட்லிங்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தெரப்பி வந்திருக்கு. அரோமா தெரப்பியில் எப்பேற்பட்ட டீப் பிக்மெண்டேஷனையும் சரி பண்ணக்கூடிய தன்மை. ஏன்னா உங்களுடைய அந்த டெர்மிஸ் லேயர் வரைக்கும் போய் அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளாஸை வந்து சரி பண்ணக்கூடியது அரோமா தெரப்பியில் நிறைய இருக்குது. அந்த வகையில் நீங்கள் வீட்டில் என்ன பண்ணலாம் உங்களுடைய பிக்மெண்டேஷனுக்கு அப்படின்னா, முதல்ல மங்கு எதனால வந்திருக்கு, உங்களுக்கு எந்த பார்ட்டில் வந்திருக்குன்னு முதல்ல பார்த்துக்கோங்க. வாயை சுற்றி கருப்பாக இருக்கா, இல்லை நெற்றியில் கருப்பாக இருக்கா, இல்லை உங்களுடைய 2 கன்னங்கள்லையும் கருப்பாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு என்ன ரூட் காஸ் அப்படின்னு உங்களால் ஆராய முடியும். இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு சன்லைட் அலர்ஜியாக இருக்கலாம், இல்லை வேறு நீங்கள் யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ். இன்னும் நீங்கள் கெமிக்கல் ப்ளீச்சிங் வந்து சிலர் வந்து கலராக இருக்கணும், இல்லை நாளைக்கு ஒரு அக்கேஷன் இருக்குன்னா வாரத்துக்கு 2 முறை போய் ப்ளீச் பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ ப்ளீச்சிங் அப்படிங்கிறப்ப நீங்கள் நல்லா யோசிங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த பேசிக் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா அம்மோனியா. அம்மோனியாங்கிறது இன்னும் நான் கலோக்கியலாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் தரையில் பாசம் படிச்சிச்சுன்னா அம்மோனியா போட்டு ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தேய்க்கிறோம் இல்லையா, அதே தாங்க ரிஃபைன்டு ஃபார்மாக நம்ம முகத்தில் போடுறோம். ஸோ அதை தொடர்ந்து நம்ம ஸ்கின்னில் போடுறப்ப ஸ்கின்னோட டெலிகசி மாறி ரிவர்ஸ் ஆக்ஷன், நல்லா இருக்கிற கலரை மாற்றி அங்கங்கே திட்டாக கருப்பாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் ஒரு சரியான ஒரு ட்ரெயின்டு பியூட்டிஷியன்கிட்ட போய் நீங்கள் முறையான அந்த நாட்கள் தெரிஞ்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. நீங்களே செல்ஃப் அப்ளிகேஷனோ இல்லை உங்களுக்கு தெரியாத ஒரு 3rd rate பியூட்டி பார்லர்ஸில் போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கின் பற்றி நாலேஜ் இருக்காது, உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு மருந்து கடையில் பொன் அரிதாரம்னு கிடைக்கும். அந்த கல் பார்த்தீங்கன்னா அப்படி தங்கத்திலே கல் இருக்க மாதிரி இருக்கும், பொன் அரிதாரம். கொஞ்சம் பெரிய நாட்டு மருந்து கடைக்கு போங்க, உங்களுக்கு கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் வந்து அதை நல்லா இடித்து பவுடர் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுக்கோங்க. அந்த பவுடரே பார்த்தீங்கன்னா அப்படி கோல்டை பவுடர் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கு பேரே அதனால தான் பொன் அரிதாரம். அந்த பவுடரை எடுத்து வச்சுக்கோங்க. புதினா வந்து நீங்கள் வந்து தண்ணி விடாமல் மிக்சியில் நல்லா புதினாவை அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அந்த சாரை வடிகட்டி அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. டெய்லி உங்களுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் எப்போ ஸ்பேர் பண்ண முடியுமோ அப்போ வந்து 1/2 டீஸ்பூன் புதினா ஜூஸ் எடுத்துக்கோங்க. 1 சிட்டிகை பொன் அரிதாரம் பொடி. அதாவது 1 சிட்டிகை அப்படிங்கிறது இந்த 2 விரல்களுக்கு உள்ளே என்ன இருக்குமோ. எப்பயுமே டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங்னு சொல்லுவோம். நீங்கள் அளவுக்கு அதிகமாக இன்றைக்கே அந்த மங்கு சரியாயிடணும் அப்படின்னு நிறைய பொன் அரிதாரம் போட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆக்ஷன் தான் நடக்கும். அதாவது ஸ்கின் பீல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஸ்கின்ல உள்ளே போய் ஸ்கின் வந்து முகம் வீங்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதனால் திரும்ப சொல்கிறேன், எந்த ஒரு சேயிங் இருக்குது, ஆல் த நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் ஆர் நாட் ஆல்வேஸ் குட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே இப்போ ஒருத்தவங்களுக்கு ஃபுட்டாக இருக்கிறது இன்னொருத்தவங்களுக்கு பாய்சனாக இருக்கும். ஸோ இதுதான் அளவு அப்படின்னா அந்த அளவை நீங்கள் கையாளுறது தான் எப்போவுமே ஒரு புத்திசாலித்தனம். ஸோ 1/2 டீஸ்பூன் நீங்கள் புதினா ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதில் 1 சிட்டிகை பொன் அரிதாரம் பொடி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எங்கே மங்கு இருக்குது, சிலருக்கு வாயை சுற்றி கருப்பாக இருக்கும், நெத்தியில் கருப்பாக இருக்கும், உங்களுக்கு எங்கே மங்கு இருக்கோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்ல குளிர்ந்த தண்ணியில் அதை வந்து வாஷ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் டெய்லி பண்ணுறப்போ 15லேருந்து 20 நாளைக்குள்ளே அந்த மெலஸ்மான்னு சொல்லக்கூடிய முகத்தில் வர்ற மங்கு வந்து போயிட்டு ஒரு ஸ்கின் பழைய பொலிவோட அழகாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்விஸ் பால் எக்ஸசைசஸ் பார்க்க போகிறோம். ஸ்விஸ் பால்னால் நான் உட்காந்துட்ருக்கேன், இதுதான் ஸ்விஸ் பால். இதுக்கு ஏன் ஸ்விஸ் பால் பேர் வந்ததுன்னா, ஸ்விட்சர்லாண்டில் தான் இந்த பாலை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்விட்சர்லாண்டில் நியூரோ டெவலப்மெண்டல் தெரப்பின்னு ஒரு தெரப்பி கொண்டு வந்தாங்க. யாருக்குன்னா இந்த செரிப்ரல் பாலிசி, மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைங்க, அப்புறம் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ், அது மாதிரி வேரியஸ் டிசீஸ் இல்லை பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த பாலில் தெரப்பி கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. இந்த எஃபெக்டெல்லாம் பார்த்த பிறகு யூஎஸில் இருக்க சயின்டிஸ்டெல்லாம் இந்த பாலுக்கு ஸ்விஸ் பால்னே பேர் கொடுத்தாங்க. ஸோ இந்த எக்ஸசைசஸ் இதில் தான் நம்ம இன்றைக்கி எக்ஸசைசஸ்லாம் பார்க்க போகிறோம். இதில் நியூரோ டெவலப்மெண்டல் தெரப்பி மட்டும்தான் பண்ணணும்லாம் கிடையாது. ஒரு நார்மலான பர்சன் கூட இதில் எக்ஸசைசஸ் பண்ணலாம். இதில் என்ன மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணலான்னா, ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் பண்ணலாம், கோருக்கான எக்ஸசைசஸ் தான் இதில் எக்கச்சக்கமாக பண்ணுவாங்க. இந்த ஸ்விஸ் பால் அதிகமாக ஒரு ஃபிசியோதெரபிஸ்டோட கிளினிக்கில் யூஸ் ஆகும். ஒரு ஜிம் போகிறவங்க இல்லை நார்மலாக வீட்டில் பண்ணுறவங்க, நார்மலாக டம்பிள்ஸ் வச்சு இல்லை மிஷின்ஸ் வச்சு எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு ஸ்விஸ் பாலில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு
ஒரு சேஞ்சாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்விஸ் பால் வந்து ஒவ்வொரு எக்ஸசைஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ண போகிறோன்னா கர்ல் பண்ண போகிறோம். கர்ல்னால் படுத்துட்டு 2 காலையும் பால் மேலே வச்சுட்டு பாலை வந்து உங்கள் பாடி பக்கமாக கொண்டு வரணும். நான் பண்ணி காமிக்கிறேன் இப்போது. இதுதான் பொசிஷன். உங்கள் ஹீல் வந்து பால் மேலே இருக்கணும். இது ஒரு கோஆர்டினேட்டடாக வரணும். பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் ஆனால் உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங் மசில் எல்லாம் இதில் ஒர்க் ஆகும். இந்த எக்ஸசைஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் இதில் உங்கள் பேக் டைம் மசில்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். இது ஒரு 10 கவுண்ட்ஸ் முடித்த உடனே பிரிட்ஜிங்கில் ஹீல் வந்து பாலில் வச்சுருங்க. பாலில் வச்சுட்டு 2 கையும் கீழே வச்சுட்டு உங்கள் ஹோல் பாடியை லிஃப்ட் பண்ணணும். இதே பொசிஷனில் 30 செகண்ட்ஸ் இருக்கணும். இதுக்கு முன்னாடி பிரிட்ஜிங் பார்த்தோம். பிரிட்ஜிங் வந்து ஒரு பேசிக் கோர் எக்ஸசைஸ். அந்த எக்ஸசைஸ் உங்களால் பண்ண முடியுதுன்னா இந்த எக்ஸசைஸ்க்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாம். ஸோ இதில் என்னென்னா ஃபர்ஸ்ட் இந்த பாலில் உட்காருங்க. உட்காந்துட்டு ஃபார்வர்டாக ரோல் பண்ணுங்க. பால் வந்து உங்கள் தோள்பட்டி கீழே வந்துருச்சுன்னா அங்கேயே ஹோல் கொடுத்துருங்க. ஹோல் கொடுத்து உங்கள் அப்டமன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நீக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இதே பொசிஷனில் ஒரு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். கை இப்படியும் வைக்கலாம், இல்லை இப்படியும் வைக்கலாம். இதுவும் ஒரு விதமான கோர் எக்ஸசைஸஸ். இது உங்களால் பண்ண முடியுதுன்னா அடுத்தது அட்வான்ஸ் போகலாம். அட்வான்ஸில் நீங்கள் ஒரு லெக்கை ஸ்ட்ரைட் பண்ணுவீங்க. Third exercise, Swiss ball on plank. இதே பொசிஷனில் ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கணும். இப்போ பிளாங்க் பண்ணும். பிளாங்க் உங்களுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா அடுத்த லெவல் கோர், அடுத்த லெவல் அயன்மேன் பண்ணலாம். அயன்மேன் நம்ம இதுக்கு முன்னாடி ஃப்ளோரில் பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் ஸ்விஸ் பால் இப்போ பார்க்கலாம். கையை எப்படி சப்போர்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஹீலில் உங்கள் பாடி வெயிட் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்ததெல்லாம் கோர் எக்ஸசைசஸ் தான். ஸோ கோர் எக்ஸசைசஸ் வந்து நீங்கள் ஒரு ஹெவி ஜாகிங்கோ ஒரு வாக்கிங் பண்ணிட்ட பிறகு வீட்டில் வந்து இந்த ஸ்விஸ் பால் எக்ஸசைசஸ் பண்ணலாம். பண்ணால் உங்கள் கோர் மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆட்-ஆன் மாஸ்க் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆட்-ஆன் மாஸ்க் பார்த்தீங்கன்னா பிளாக் மினரல் கொலாஜன் மாஸ்க். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு ஆட்-ஆன் மாஸ்க் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆட்-ஆன் மாஸ்க் பார்த்தீங்கன்னா பிளாக் மினரல் கொலாஜன் மாஸ்க். இது வந்து ஐடியல் ஃபார் டல் பொல்யூட்டட் டேன்டு ஸ்கின் சொல்லலாம். ரொம்ப ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, இல்லை வந்து ரொம்ப ஸ்கின் டீஹைட்ரேட் ஆகிருக்குன்ற ஃபீல் பண்ணுறவங்களுக்கு, அண்ட் பொதுவாக ஆக்னி ப்ரோன் ஆர் சென்சிட்டிவ் ஸ்கின் பேஸ் உள்ளவங்களுக்கு வந்து இந்த மாஸ்க் வந்து ரொம்ப ஐடியல். பிகாஸ் இது பார்த்திங்கன்னா வந்து எல்லா ஸ்கின்னுக்கும் செட் ஆகும். அண்ட் மினரல் கொலாஜன் மாஸ்க்குங்கிறதால வந்து ஆக்னி கூட வந்து சேஃப் தான் யூஸ் பண்ணுறதில்ல. அண்ட் சர்வீஸ் வைஸ் பார்த்திங்கன்னா வந்து வெரி குவிக் சர்வீஸ் அண்ட் நல்லா எஃபெக்டிவாகவும் இருக்கும்.
இப்போ நம்ம கிளைண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ட்ராவலிங்கில் இருக்கிறவங்க, ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்கின் ரொம்ப அந்த நிறைய ட்ராவல் பண்ணிட்டு வந்ததால் டல் லுக் இருக்குது. அண்டு ஈவினிங் அவங்களுக்கு அக்கேஷன் இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம ஒரு ஃபேஷியல் பண்ணோன்னா வந்து இம்மிடியேட்டாக வந்து பார்க்க நல்லா இருக்காது. ஒரு 2 days எடுக்கும் ஃபேஷியல் பண்ணி முடித்த உடனே. ஸோ இந்த மாஸ்க் வந்து இந்த மாதிரி அக்கேஷனுக்கெல்லாம் ரொம்ப ஐடியல். கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் இருந்தால் ஸ்க்ரப் பண்ணலாம், இல்லைனா டைரெக்டாகவே இந்த மாஸ்க் போட்டுட்டு we are going to give ultrasound. அல்ட்ராசவுண்ட் கொடுக்கறது வந்து ரொம்ப சேஃப் ஃபார் ஸ்கின். அது வந்து பெனட்ரேஷனுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், பெனட்ரேஷன் அண்ட் டோனிங்க்கு. ஸோ இந்த மாஸ்க் மேலே இந்த அல்ட்ராசவுண்ட் கொடுக்கறதால நல்லா அந்த மாஸ்கோடைய அந்த கொலாஜன் வந்து ஸ்கின்ல நல்லா பெனட்ரேட் ஆகிட்டு இட் கிவ்ஸ் நைஸ் க்ளோ அண்ட் பிரைட்டனிங் எஃபெக்ட். கிளைண்ட் அந்த ஃபேஷியல் முடித்தோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் அந்த டேன் அண்ட் டல் லுக்கெல்லாம் போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா பிரைட்டாகவும் தெரியும். இந்த மாஸ்க் முடித்த அப்புறம் என்ன பண்ணுவோம்னா வந்து ஜஸ்ட் ஒரு மைல்டாக ஒரு டோனர் வேணும்னா அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா டைரெக்டாக வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல்.
நைஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு கவுல் நெக் கொடுத்துருக்காங்க இங்கே ஃப்ரண்ட்டில். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஐ திங்க் இட்ஸ் அ நைஸ் மேட்ச்னு கூட சொல்லலாம். பிகாஸ் இந்த எல்லோ வந்து இங்கே மினிமலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்ட் ஆஃப் டேக்கிங் அ ப்ளூ, பிகாஸ் ஆல்ரெடி நான் பேண்ட் ப்ளூ யூஸ் பண்ணுறேன், ஃபுட்வேரும் ப்ளூவாக இருக்குது. ஸோ ஐ தாட் ஒரு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு எல்லோ பேக் ஃப்ளாஷி பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேஷுவல் knit டாப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கேஷுவல் knit டாப்ஸில் இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் சைஸஸ், அதாவது டிஃப்ரெண்ட் சிலுவெட்ஸில் வச்சுருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஸ்லீவ்ஸில் வச்சுருக்காங்க, டிஃப்ரெண்ட் பிரிண்ட்ஸில் இருக்குது, அண்ட் டிஃப்ரெண்ட் ஐ மீன் லென்த் வேரியேஷன்ஸும் இருக்குது. ஷார்ட், அப்புறம் வந்து ஹால்டர் நெக்ஸ், லாங், அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய வைப்ரண்ட் பிரிண்ட்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பாடி ஷேப்ஸ்க்கும் வந்து ஒவ்வொரு பிரிண்ட் சூட் ஆகும். ஸோ எந்த மாதிரி பாடி ஷேப்ஸ்க்கு எந்த மாதிரி சூட் ஆகும், எனக்கு எது பிடிச்சிருக்கு, எது பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாவ், திஸ் இஸ் ரியலி நைஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு கவுல் நெக் கொடுத்துருக்காங்க இங்கே ஃப்ரண்ட்டில், அண்ட் இது வந்து ஒரு கேப் ஸ்லீவ் மாதிரி இருக்குது, அண்ட் இது வந்து கவுல் ஃபாலிங் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லாமல் ஒரு ஃப்ரீ கேஷுவல் எஃபெக்ட் இருக்குது இது பார்க்கும்போதே. ஸோ இந்த மாதிரி ஒரு டாப்க்கு வந்து நல்ல ஒரு வாஷ் பண்ண ஒரு ஜீன் இல்லை நல்ல ட்ரௌசர்ஸ், ப்ளீட்டட் ட்ரௌசர்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு பி ரியலி நைஸ். இதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நிறைய கவுல்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் கவுல்ஸ் கொடுத்துருக்காங்க. டைட் ஃபிட் ஜீன்க்கோ இல்லை ஒரு நல்ல ஒரு டைட் ஃபிட் ட்ரௌசருக்கு போட்டால் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப கேஷுவலாக கூட இருக்குது. ஸோ இதோட மெட்டீரியல் பார்த்தோன்னா நல்ல ஒரு வெரி ஃப்ளோயி, நல்ல ஒரு knit மெட்டீரியல். ஸோ இது வேர் பண்ணுறதுக்கு இதை ஃபீல் பண்ணும்போதே ரொம்ப இட்ஸ் வெரி நைஸ், ரொம்ப ஃபைனாக இருக்குது. ஸோ இது நான் ஐ எம் கோயிங் டு சூஸ் திஸ் ஒன். ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தோன்னா இது ஒரு பெய்ஜ் அண்ட் பிளாக் மிக்ஸ்ட் ஒரு டாப். இது ஃபுல்லாக ஒரு போல்கா டாட்ஸ் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஒரு போல்கா டாட்டட் டாப். யோக் மட்டும் வந்துட்டு பிளாக்ல கொடுத்துருக்காங்க. இது ஒரு கேப் ஸ்லீவ் டாப் கூட, அண்ட் பாட்டம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு பெய்ஜ், டார்க் பெய்ஜ் கலரில் வந்துட்டு பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட், ரொம்ப க்ரியேட்டிவ் எல்லாம் நான் சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு நார்மல் ஒரு டாப்னு கூட சொல்லலாம். ஸோ ஐம் கோனா லீவ் திஸ். நல்ல ஒரு வேறு நல்ல கலெக்ஷன் பார்க்கலாம். ஓகே, கூல். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் இது வந்து ஒரு நம்ம நினைப்போம் காட்டன் ஃபேப்ரிக் அப்படின்னு. அது காட்டன் கிடையாது, காட்டன் அண்ட் லைக்ரா மிக்ஸ். ஸோ அது வந்து பார்க்கும்போது ஒரு காட்டன் ஃபீலும் இருக்குது, ஒரு knit போடும்போது நல்ல எக்ஸ்பேண்டபிள் ஆகி knit ஃபீலும் இருக்குது. அங்கே ஒரு ஃபால்ஸ் அப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஸ்லீவ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபோல்டட் டைப் ஃப்ளாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டார்க் ஷேப், ஒரு டார்க் கலர்டு ஒரு டாப், பிளெயின் டாப் வந்து கொஞ்சம் ஸ்டவுட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். பிகாஸ் ஸ்டவுட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய பெரிய ஃப்ளோரல் மோட்டிவ்ஸோ இல்லை பெரிய மோட்டிவ்ஸ் போட்டால் அவங்க இன்னும் வந்து ஸ்டவுட்டாக தெரிவாங்க, இன்னும் ரொம்ப ஃபேட்டாக தெரிவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளெயின் டாப், இந்த மாதிரி ஒரு பின்டக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க வேர்ட்டிக்கலாக. ஸோ அதெல்லாம் வந்து போடும்போது வேர்ட்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸோ இல்லை வேர்ட்டிக்கல் இந்த மாதிரி டீட்டெயிலிங் போடும்போது ரொம்ப ஸ்டவுட்டாக இருக்கிறவங்களோ இல்லை ஃபேட்டாக இருக்கிறவங்களோ வந்துட்டு ஸ்லிம்மாக தெரிவாங்க இல்லையா. ஸோ அது வந்து இட்ஸ் வெரி நைஸ் thing. The next collection, yeah, nice. ஸோ இது ஒரு பீனட் டாப். பீனட் டாப் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும், நெக்லைன் வந்துட்டு ஒரு எலாஸ்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க, as well as இந்த பாட்டம் ஹெம்மும் வந்து எலாஸ்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பார்க்கும்போது அந்த சில்வெட் வந்து இப்படி பீனட் மாதிரி ஷேப்பில் இருக்கிறதுனால பீனட் டாப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் சில்வெட், ஒரு கிடிஷ் ஃபீல் அப்படின்னு கூட சொல்லலாம். இது டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ணியிருக்காங்க, ஆரஞ்ச், ரெட், பிளாக் அண்ட் வைலட் நடுவில். ஸோ அந்த மாதிரி நல்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு நார்மல் பர்சன், இது ஒரு நார்மல் ஒரு பாடி ஷேப்பில் இருக்கிற பர்சன் இல்லை ஒரு தின் பர்சன் போட்டால் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஸ்டவுட்டாக இருக்கிறவங்க போட்டால் இங்கெல்லாம் வந்துட்டு எலாஸ்டிசைஸ் ஆகிருக்கனால அவங்க இன்னும் வந்து பல்கியாக தெரிவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டாப் வந்து ஒரு ஸ்லிம் பர்சனுக்கு வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்லிம் ஃபிட் ட்ரௌசர்ஸ் கூட பேரப் பண்ணோன்னா ரொம்பவே இட் லுக் ரியலி எலிகென்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம். வாவ், இட்ஸ் ரியலி நைஸ். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சிலுவெட் ஒரு டாப். இது வந்து ஒரு லாங் லென்த்தியாக இருக்கிற ஒரு டாப். இந்த டாப் கூட ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஆக்சசரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபிஷ் ஷேப், ஒரு ஃபிஷ்ஷில் வந்து ப்ளூ
ஸ்டோன் ஸ்டார்ட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் சொல்லலாம் நான் இந்த டாப் சூஸ் பண்ணதுக்கு. ஸோ இதோட பிரிண்ட் மட்டும் இல்லை, இதோட ஷேப் மட்டும் இல்லை, இதோட ஸ்லீவ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு கேஷுவலான ஒரு கிமோனோ ஸ்லீவ் மாதிரி, இது ஒரு ஷார்ட் சைஸ் ஒரு கிமோனோ ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ரொம்பவே ஒரு கேஷுவல் ஒரு லுக் இருக்கிற ஒரு ஐ மீன் ஒரு டாப் கூட சொல்லலாம். அண்ட் இங்கே வந்து இந்த நாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது அது வந்துட்டு எலாஸ்டைஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட சைஸுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல ஒரு 2 சைடுமே வந்துட்டு ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது டபுள் சைடு பேக் இஸ் வெல் அஸ் ஃப்ரண்ட் 2 சைட்லையுமே வந்து நல்ல பியூட்டிஃபுல் பிரிண்ட்ஸ் இருக்குது. ஆஸ்டிக் பிரிண்ட்ஸ்னு சொல்ல முடியாது, குட்டி குட்டி செக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு டைமண்ட் ஷேப் பிரிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி 2 காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க வித் நைஸ் கலர்ஸ், டர்காய்ஸ், நேவி ப்ளூ, ஒரு நல்ல ஒரு லைட் பெய்ஜ் அந்த மாதிரி கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. லுக்ஸ் ஓவரால் ஒரு கேஷுவல் ஃபீல் வருது. இட் லுக்ஸ் ரியலி நைஸ். ஸோ இதுவும் எடுக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் டாப் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு நிட் டாப். இது வந்து லென்த் வந்து ரொம்பவே லாங்காக இல்லாமல் ஒரு மிட் தைக்கு வர மாதிரி ஒரு நிட் டாப். அண்ட் இது பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட நெக்லைன் பார்த்தோன்னா இதில் வந்து எலாஸ்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எலாஸ்டிசைஸ் பண்ண நெக்லைன் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ரஃபிள்ஸ், குட்டி குட்டி ரஃபிள்ஸ் அட்டாச் பண்ண மாதிரி இருக்குது. அண்ட் இந்த நெக்லைனை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக பேபி ஓவர்லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரோஆஜஸ் வந்து ஃப்ரீ ஆகாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் இது வந்து இங்கே கீழே வந்து இது ரொம்ப இந்த சிலுவெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் சிலுவெட், நல்ல ஒரு ஃபுல்னஸ் இருக்கிற ஒரு சிலுவெட். பாடிக்கு தகுந்த மாதிரி கேதர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து தின்னாக இருக்கிற பர்சன் வந்து நல்ல வெயிஸ்ட் வந்து நல்லா டைட்டாக வேணும் அப்படின்னா கேதர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்டவுட்டாக இருக்கிறவங்களுக்கு மேபி கேதர்ஸ் வந்து இப்படி ஃப்ரீயாகவும் போட்டுக்கலாம். ஸோ நம்மளோட பாடி தகுந்த மாதிரி இந்த ரோப் வந்து கேதர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயாகவே வேணும், கேஷுவலாகவே ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோயிங்காக வேணும் அப்படின்னா இந்த ரோப்பை வந்து எடுத்துகிட்டு இந்த டாப் மட்டும் கூட போடலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக ரொம்ப கஷ்டப்பட்டு 3 டாப்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 3மே வந்து டிஃப்ரெண்ட் லென்த்தில் இருக்குது. ஒன்று வந்து நல்ல ஒரு ஷார்ட் டாப், கவுல் நெக் டாப், இன்னொன்று வந்து நல்ல ஒரு லென்த்தி டாப். ஸோ நான் 3 டாப்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து இங்கே பேண்ட்ஸ் வந்து செக் பண்ண வந்திருக்கேன். ஸோ இங்கே நிறைய கலர்ஸ் ஆஃப் பேண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பியூட்டிஃபுல் நல்ல ஒரு மேட்சிங் கலர் பேண்ட் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த டாப்க்கு வந்து நம்மளுக்கு டபுள் கலர்ஸில் எடுக்கலாம். இந்த பிங்க் இல்லைன்னா இந்த ப்ளூ கூட எடுக்கலாம். ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி பிங்க் ஐ டோன்ட் ஃபைண்ட் இட். லைட் பிங்க்ஸ் இருக்குது, ஒரு மாதிரி மெஜெண்டா ஷேட் பிங்க்ஸ் எல்லாம் இருக்குது. பட் வந்து இந்த மாதிரி பிரைட் பிங்க் இல்லை, ஃபியூஷியா பிங்க் இல்லை. ஸோ அதனால இந்த நேவி ப்ளூ கலர் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஐ குட் ஃபைண்ட் ஒன் நைஸ் நேவி ப்ளூ ஒரு ஆங்கிள் பேண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்லிம் ஃபிட் ஆங்கிள் பேண்ட்ஸ். இது வந்து ஆங்கிள் பேண்ட்ஸ்னாலே நம்மளுக்கு தெரியும் பாட்டம் வந்து பி ரியலி நைஸ் அண்ட் லுக் வெரி கேஷுவல். இது ஒரு பிளெயின் எந்த வாஷஸும் இல்லாமல் ஒரு பிளெயின் பேண்ட் கூட. இந்த மாதிரி ஒரு பிரிண்டட் டாப்க்கு வந்து ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு பிளெயின் பேண்ட் போட்டு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ ஐ வில் சூஸ் திஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாப்க்காக பேண்ட் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டாப்க்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் இது வந்து நல்ல ஒரு லென்த்தி டாப். ஸோ இதுக்கும் வந்து ஒரு ஆங்கிள் பேண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணால் பி ரியலி நைஸ். ஸோ நம்மளோட இந்த டாப் பார்த்தீங்கன்னா வித் நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டர்காய்ஸ் ப்ளூ, நேவி ப்ளூ, ஆஃப் ஒயிட், பெய்ஜ், அந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு நேவி ப்ளூ பேண்ட் எடுத்திருக்கேன், ஒரு ஆங்கிள் பேண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஐ திங்க் அந்த நேவி ப்ளூ வந்து இங்கே நிறையவே தெரியுது. ஸோ ஐ திங்க் அந்த பேண்ட் வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ஸோ ஐம் கோனா ஜஸ்ட் டேக் தட் பேண்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட ஷார்ட் டாப்க்காக நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ட்ரௌசர்ஸ் பார்க்கலாம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி தெரியும், இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரீயாக ஒரு ஃப்ளோயி டாப். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஹக் ஜீன் போட்டால் இல் பி ரியலி நைஸ். திஸ் ஒன் இஸ் ரியலி நைஸ். இது வந்து ஐ திங்க் இட்ஸ் அ பெஸ்ட் மேட்ச் கூட சொல்லலாம். இது ஒரு ஃபுல் ஒரு ஃப்ளோரல் ஒரு பயங்கர ஒரு மிக்ஸ்ட் பிரிண்டட் கொடுத்த ஒரு டாப். அண்ட் இது ஒரு பிளெயின் ஐ மீன் ட்ரௌசர். ஸோ இந்த ட்ரௌசர் பார்த்தீங்கன்னா எந்த ஃபினிஷஸும் இல்லாமல் ஒரு பிளெயின் ட்ரௌசர். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி யூஸ்வலாக பிரிண்ட் டாப் கொடுக்கறனால நம்ம வந்துட்டு plain trouser I mean match பண்ண போகிறோம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ நைஸ் பேர். ஸோ இது வேர் பண்ணி பார்க்க போகிறேன். எப்படி நல்லா இருக்கா இல்லை எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஹவுஸ் த ஃபிட் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் ஜாயின் மீ. நான் 3 ட்ரெஸ்ஸஸ் ட்ரை பண்ணேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பியூட்டிஃபுல் பிரிண்டட் டாப், லென்த்தி டாப். ஸோ நான் என்னோட பியூட்டிஃபுல் பிரிண்டட் டாப்க்காக இங்கே ஃபுட்வேர் செக்ஷன் வந்திருக்கேன். ஸோ ஃபுட்வேர் செக்ஷனில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி ஒரு கேஷுவல் அவுட்ஃபிட்க்கு ஒரு கேஷுவலான ஒரு சாண்டில்ஸ் போட்டால் இல் பி ரியலி ஆசம். ஸோ
ஸோ இங்கே நிறைய பாடிவே கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டர்காய்ஸ் ப்ளூ இல்லைன்னா ஒரு நேவி ப்ளூ பெய்ஜ் அந்த மாதிரி எந்த கலர்ஸுமே போடலாம். பிகாஸ் ஆல்ரெடி இதில் ஃபுல் ஆஃப் பிரிண்ட்ஸ் இருக்குது. ஸோ கலர் இஸ் நாட் அ மேட்டர். This is really nice. நல்ல ஒரு ப்ளூ சாண்டில்ஸ் கிடச்சிருக்கு, ப்ளூ வித் கோல்டன் எஃபெக்ட். ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரொம்ப ஒரு ஃப்ளாஷி இல்லாத ஒரு டாப். ஸோ அதுக்கு வந்து ஒரு மினிமல் மீன் ரொம்ப டீட்டெயிலிங் இல்லாமல் ஒரு கைண்ட் ஆஃப் நைஸ் சாண்டில்ஸ் இஸ் பி ரியலி நைஸ். இதுக்கு எடுக்க போகிறேன். ஸோ என்னோட இந்த பிரிண்டட் டாப்காக பேக் செக்ஷன் வந்திருக்கேன். ஸோ பேக் செக்ஷன்ஸில் நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த டாப்க்கு வந்து கலர் இஸ் நாட் ஆல் அ ப்ராப்ளம். ப்ளூ இருக்குது, பெய்ஜ், ஆஃப் ஒயிட், டர்காய்ஸ் ப்ளூ, yellow அந்த மாதிரி நிறைய மஸ்டர்ட் yellow அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே நிறைய கலர்ஸ் ஆஃப் பேக்ஸ் வச்சுருக்காங்க வித் டிஃப்ரெண்ட் டீட்டெயிலிங் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. இட்ஸ் a yellow பேக். பார்க்கும்போது பயங்கர பிரைட் அண்ட் ரொம்ப ஐ கேச்சிங்காக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா I think it's a nice match in கூட சொல்லலாம். பிகாஸ் இந்த yellow வந்து இங்கே மேலே யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் அ ப்ளூ, பிகாஸ் ஆல்ரெடி நான் பேண்ட் ப்ளூ யூஸ் பண்ணுறேன், ஃபுட்வேரும் ப்ளூவாக இருக்குது. ஸோ ஐ தாட் ஒரு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு yellow பேக் ஃப்ளாஷி பிளாக் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இட்ஸ் ரியலி நைஸ் அண்ட் இட் லுக்ஸ் ராயல் ஆல்சோ. அண்ட் வித் அ மினிமல் டீட்டெயிலிங். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ப்ளீட்ஸ் மாதிரி பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ லெதர் பேக். அண்ட் இங்கே வந்து மெட்டல் கிளாம்ப் மாதிரி தேவ் கிளாம்ப்ட் ஃபார் த ஹேண்டில். And looks nice, looks very casual too. So I know in the beautiful printed top kaga come to the bangle section. So bangles la in the outfit ku and combination colors la nariya bangles vechirukanga, florals motifs vechirukanga, combination of different colors la vechirukanga. So yeah, இங்கே பார்த்தோன்னா இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். இதோட கலர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ காம்பினேஷன் சொல்லலாம். இது வந்து சிங்கிள் கலர் இல்லாமல் ஒரு டபுள் கலர். ஸோ இந்த பேங்கிள் பார்க்குறக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது ஒரு கிறிஸ்டல் எஃபெக்ட் இருக்குது இந்த பேங்கிளுக்கு. அண்ட் இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் க்ரீன் yellow இந்த பிரிண்டட் டாப்க்கு மேட்சிங்காக இருக்குது. என்னோட இந்த பியூட்டிஃபுல் டாப்க்காக இயரிங்ஸ் நான் சூஸ் பண்ணல. ஸோ இயரிங் செக்ஷன் வந்திருக்கு. இங்கே நிறைய இயரிங் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, ஸ்டட்ஸ் வச்சுருக்காங்க, ரிங்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஃப்ளோரல் மோட்டிவ்ஸ் இயரிங்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கவே இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ இங்கே பார்த்தோன்னா நம்ம என்னோட பிரிண்டட் டாப்க்காக ஆல்ரெடி ஒரு ஆன்டிக் கலர் நெக் பீஸ் இருக்குது. ஸோ அதுக்கு மேட்சிங்கான ஒரு இயரிங் தான் சூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு மேட்சிங்கான ஒரு ஆன்டிக் ஃபினிஷில் ஒரு வுடி எஃபெக்ட் இருக்கிற ஒரு ஆன்டிக் கலர் இருக்கிற ஒரு இயரிங் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க வித் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். ஸோ இங்கே பார்த்தோன்னா நிறைய ட்ரையாங்கிள், சர்க்கிள், ஸ்கொயர் ஷேப்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் இது ஒரு ரவுண்ட் ஷேப்டு ஒரு இயரிங். அண்ட் இது பார்க்கும்போது ஒரு ஓல்டு ஃபீல், ஒரு ஓல்டன் worn out ஃபீல் இருக்குது. இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஆக்சுவலாக கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டில் ரொம்பவே ஒரு பெரிய ரோல் இருக்குது. நாட் ஒன்லி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பட் ஆல்சோ கஸ்டம்ஸ், சென்ட்ரல் எக்ஸைஸ், இன்ஃபேக்ட் ஆல் த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ஸ். அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ஸோட ரோல் என்னென்னா, த taxes that are brought in, they directly go towards development of the country. நான் பிறந்தது வளர்ந்தது சென்னையில்தான். நான் இப்பொழுது வருமான வரித்துறையில் ஆணையராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அப்பாவும் அம்மாவும் ரொம்ப நன்னா எங்களை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க சின்ன வயசுலேருந்தே. காலேஜில் நான் பிஎஸ்சி மேத்ஸ் பண்ணேன்.
அதுக்கப்புறம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பை கரஸ்பாண்டன்ஸ் முடித்தேன்னா, ஏன்னா அதுக்குள்ளே நான் கேனரா வங்கியில் வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். குடும்பத்தில் என்னோடய அப்பா தாத்தா என்ன என்கரேஜ் பண்ணாங்க ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணுன்றதுக்கு. என் தாத்தா இன்ஃபேக்ட் திண்டிவனத்தில் அட்வொகேட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப வயசாக எடுத்து, ஆனால் அவங்க வந்து எனக்கு லெட்டர்ஸ் எழுதி போடுவாங்க. லெட்டர்ஸ், போஸ்ட் கார்டு. இன்ஃபேக்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் அவங்களுக்கு வந்து நல்ல ஹேண்ட் ரைட்டிங்லாம் ரொம்ப கிறுக்கலாக எடுத்து, ஆனால் அப்போ கூட அவங்க எனக்கு லெட்டர் எழுதிகிட்டே இருப்பாங்க என்னை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா டைரெக்ஷன்ஸ்லேருந்தும் என்கரேஜ்மெண்ட் கிடச்சி நான் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஐ டுக் அப் த எக்ஸாம். அண்ட் நான் எக்ஸாமை கிளியர் பண்ணேன். இன்டர்வியூ, ரிட்டன் எக்ஸாம், இன்டர்வியூ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு சிவில் சர்வீசஸில் நான் இன்கம் டேக்ஸ் சர்வீஸில் செலக்ட் ஆகிட்டேன்னா. அண்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் போஸ்டிங் as Assistant Commissioner of Income Tax, I joined at Delhi. என்னோட சர்வீஸ் இப்போ ஒரு 25 years சர்வீஸ் ஆயிருக்கு எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி ஒர்க்கிங் இன் திஸ் டிபார்ட்மெண்ட். படிப்படியாக எனக்கு ப்ரமோஷன் வந்து டுடே ஐ எம் அ இன்கம் டேக்ஸ் கமிஷனர் போஸ்டட் இன் சென்னை. எனக்கு பர்சனலாக சிவில் சர்வீசஸில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா, சில நல்ல மேகசின்ஸ் லைக் காம்படிஷன் சக்ஸஸ் ரிவ்யூ அதெல்லாம் அந்த டைமில் ரொம்ப பாப்புலராக இருந்தது. அதில் வந்து ஐஏஎஸ் டாப்பர்ஸோட இன்டர்வியூஸ்லாம் நான் ரெகுலராக படித்து, நானும் அவளை மாதிரி வரணும், நானும் ஐஏஎஸில் சேரணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் எனக்கு அப்படி தான் கிடச்சிது. லைஃப்பில் நம்ம எல்லாருக்கும் நிறைய சேலஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆஸ் ஃபார் அஸ் ஐ எம் கன்சர்ன்ட், என் ஹஸ்பண்ட் வந்து நிறைய தடவை ஃபாரினில் போஸ்டடாக இருந்திருக்காங்க. ஈரானில் ஒரு தடவை 19 months he was posted at a stretch. Of course, he came home once in 6 months just for 15 days or so. அப்போ என் பையனோட வயசு வந்து ஜஸ்ட் ஒரு 1.5 years தான். அந்த டைமில் நான் டெல்லியில் போஸ்டடாக இருந்தேன். அந்த டைமில் கூட நான் வந்து கொஞ்சம் கூட பாதர் பண்ணாமல் ஆஃபீஸ் அஃபிஷியல் மேட்டர்ஸில் ரொம்பவே சீரியஸாக இருந்து, இன்ஃபேக்ட் நான் அந்த டைமில் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் நார்த் பிளாக்ல ஐ வாஸ் ஒர்க்கிங் அஸ் அன் அண்டர் செக்ரட்டரி. ஸோ அண்ட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் என்னோடய இன்லாஸ் வந்து என்னோட இருந்தாங்க. அவங்களோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப நல்லா கிடச்சிருக்கு எனக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் லைஃப்பில், சேலஞ்சஸ் இருக்கும். யாருக்கு தான் சேலஞ்சஸ் இருக்காது? வி ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர் பீப்புள் லைக் கிரண் பேதி, த ஃபர்ஸ்ட் உமன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆஃப் த கண்ட்ரி. அவங்க ஃபேஸ் பண்ணாத சேலஞ்சஸா? அதனால் இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் வந்து ஒரு ரோல் மாடலாக வச்சுட்டு தான் நான் என்னோடய லைஃப்பை லீட் பண்ணியிருந்தேன்னா. இந்த சர்வீஸில் வந்து நான் ஜாயின் பண்ணுறதுக்கும் என் ஹஸ்பண்டோட ரோலும் இருக்குது. அது எப்படின்னா, எனக்கு வந்து சாய்ஸஸ் இருந்தது. நான் ஐபிஎஸ்லேருந்து எல்லாத்தையுமே ஒரு சாய்ஸாக தந்திருந்தேன்னா, அந்த டைமில் என்ன எடுத்து என்னோடய ரேங்க் பொறுத்து எனக்கு வந்து இந்த சர்வீசஸ்லாம் கிடைக்கும் அப்படின்ற விஷயம் இருந்தது. அந்த டைமில் என் ஹஸ்பண்ட் என்ன ஐடியா தந்தார்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸில் போய் ஆஃபீஸர்ஸை மீட் பண்ணி எந்த சர்வீஸ் வந்து ஒரு நல்ல சர்வீஸ், ராதர் வந்து எதில் வந்து விமென்க்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப ஜாஸ்தி ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் இருக்காது, அது மாதிரிலாம் ஒரு என்கொயர் பண்ணுறச்சே, டு பி வெரி ஃப்ராங்க் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இதுக்கெலாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணி சாய்ஸ் தந்து, தட் இஸ் ஹவ் ஐ காட் செலக்டட் டு த இன்கம் டேக்ஸ் சர்வீஸ். சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அதில் டாப் பண்ணுறவங்க ஐஏஎஸ் சேருவாங்க, தட் இஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். இது தவிர நிறைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு என்ட்ரி லெவல் இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் மூலமாக கிடைக்கும். அது எப்படின்னா, இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஐபிஎஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் இருக்குது, அப்புறம் இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ், அதில் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ நான் பணிபுரிகிறது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், நான் ஜாயின் பண்ணது இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ். இந்த எக்ஸாம் மூலமாக தான், ஆல் இந்தியா சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் மூலமாக தான். இது தவிர இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் இருக்குது, இந்தியன் சிவில் டிஃபென்ஸ் சர்வீஸ் இருக்குது, சிவில் அக்கௌண்ட் சர்வீசஸ் இருக்குது. இந்த மாதிரி வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இது ஒரு ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யங்ஸ்டர்ஸ்க்கு. எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே நிறைய விதமான சுவாரஸ்யமான ஃபர்தர் சப் டிவிஷன்ஸ் ஆர் சப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் அதனால வந்து ஒர்க் கண்டென்ட்டும் ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமானவும் ஒரு சேலஞ்சிங்காகவும் இருக்குது. ஈவன் ஃபார் லேடிஸ், எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ் இது வந்து ஆல் தி மோர் ஒரு சேலஞ்சிங் டிபார்ட்மெண்ட்டுன்னு நான் சொல்லுவேன்னா. வெறுமை டெஸ்க் ஜாப் ஆக மாத்திரம் இல்லாமல் சர்வே, சர்ச்சஸ் அப்படின்ற அவுட்டோர் ஜாப்ஸ்லாம் கூட இருக்குது, அவுட்டோர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கூட இருக்குது எங்கள் டிபார்ட்மெண்ட்டில். இது எல்லாமே வந்து த நேச்சர் ஆஃப் ஒர்க்கை இன்னும் கூட இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறது. இன்ஃபேக்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரியுங்கவங்க அக்கௌண்ட்ஸ் பற்றி,
ஃபைனான்ஸ் பற்றி, ஸ்டேட் ஆஃப் த இந்தியன் எக்கானமி, வேர்ல்டு எக்கானமி பற்றிலாம் கூட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பண்ணுற மூலிமா. இன்கம் டேக்ஸ் அசஸீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த இன்கம் டேக்ஸ் அசஸீஸ் ஃபைல் பண்ணுற ரிட்டர்ன்ஸில் அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுற இன்கம்மை அசஸ் பண்ணுறது தான் இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட முக்கியமான ஃபங்க்ஷன். இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஆக்சுவலாக கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டில் ரொம்பவே ஒரு பெரிய ரோல் இருக்குது. நாட் ஒன்லி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பட் ஆல்சோ கஸ்டம்ஸ், சென்ட்ரல் எக்ஸைஸ், இன்ஃபேக்ட் ஆல் த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ஸ். அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ஸோட ரோல் என்னென்னா, the taxes that are brought in, they directly go towards development of the country. எனக்கு சின்ன வயசுலேருந்து சேலஞ்சஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பண்ணுறது என்னோடய நேச்சருக்கு பொருத்தமாக இருக்குது. அண்ட் நான் வந்து இந்த ப்ரோக்ராம் மூலமாக எல்லாருக்கும் சொல்கிற மெசேஜ் என்னவாக இருக்குன்னா, ஆல்வேஸ் பி ஆனஸ்ட் அண்ட் ட்ரூத்ஃபுல் டு யோர் செல்ஃப் அண்ட் டு யுவர் இன்னர் வாய்ஸ். இதுவே உங்களுக்கு லைஃப்பில் கான்ஃபிடென்ஸ் தந்துடும் அண்ட் நீங்கள் எப்பவுமே தப்பான வழியில் போக மாட்டீங்க. எனக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. பெண் என்றாலே 1000 அர்த்தம். மாதராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அல்லவா?